Hello everyone. இன்னைக்கு நம்ம aptitudeல 4th வீடியோ பார்க்க போறோம். So இந்த வீடியோவோட நம்ம 20 questions பார்த்து முடிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சர்க்கிள்ல வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட வந்து நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நம்ம எந்த இதை வேணாலும் இந்த நம்பர்ஸோட நம்ம அதை யூஸ் பண்ணா இந்த 64 வருதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சர்க்கிள்குள்ள கொடுத்திருக்க 3 நம்பர்ஸ் அந்த ஆபரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிஷன் பண்ணி பார்ப்போம். இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் 2 + 5 + 1 2 + 5 வந்து 7 7 + 1 வந்து 8. இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கொயர்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு, அட்லீஸ்ட் ஒரு 15 நம்பர்ஸ் 20 நம்பர்ஸ் வரைக்கும். இப்போ 8 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 64. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்க. 4 + 3 7 7 + 7 வந்து 14. இப்போ 14 ஸ்கொயர் என்ன வரும்? 196. Answer is B. இந்த ஸ்கொயர்ஸ், கியூப், இந்த மல்டிப்ளிகேஷன்ல ஈஸியா தெரிகிற பட்சத்துல நம்மளால சீக்கிரம் ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், செலக்ட் த ஒன் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி அதர் 3 ரெஸ்பான்சஸ். இதில் ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் நேம் வந்து சம்பகா, செகண்ட் ஃப்ளவர் வந்து ஹைபிஸ்கஸ், தேர்டு ரோஸ், அடுத்தது ஜாஸ்மின். இப்போ இதில் எது வந்து டிஃபரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று உருவத்தை வச்சு பார்க்கலாம், அந்த ஃப்ளவரை நம்ம பார்க்கும்போது என்ன சைஸில் இருக்குது ஒன்று, இல்லைன்னா அதோட ஸ்மெல்லை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸ்மெல்லு வந்து இதில் ஒன்றும் ரோல் ப்ளே பண்ணலைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த அமைப்பை பாருங்க. இந்த சம்பகா, ரோஸு, ஜாஸ்மின்லாம் பார்த்தீங்கன்னா அதோட எதுவுமே வந்து அந்த பூவில் வந்து ப்ரொட்யூட் ஆகிருக்காது, அதாவது தனியாக இருக்காது. ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூ இப்படி வரும், சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ப்ரொட்யூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ உருவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ்னா, அப்போ ஆன்சர் வந்து ஹைபிஸ்கஸ். ஆன்சர் இஸ் பி. Select the one which is different from the other 3 responses. இப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து டிஃபரெண்ட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் எப்படி டிஃபரெண்ட்டுன்னு கண்டுபிடிப்பீங்க? மற்றதுலலாம் வந்து 2-3 நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 3 நம்பருக்கு என்ன ரிலேஷன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இதில் அப்படி கொடுக்கல, 4 நம்பர்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து டிஃபரெண்ட், இதில் எது டிஃபரெண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. இந்த 4 நம்பர்ஸும் ஆட் பண்ணால் என்ன சம்மு வருதுன்னு பார்க்கணும். அந்த சம் வந்து டிவிசிபிளா நான் டிவிசிபிளா, ஸோ அதை வச்சு வந்து ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்லை 2ஆல் டிவைட் ஆகுதா, இல்லை 3ஆல் டிவைட் ஆகுதா, அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆட் பண்ணுங்க. 9 + 8 17, 17 + 8 25, 25 + 7 32, 6 + 3 9, 9 + 5 14, 14 + 4 18. Seven plus 8 15, 15 + 3 18, 18 + 2 20. 2 + 3 5, 5 + 9 14, 14 + 8 20,
2. அதில் பாருங்க 32, 18, 20, 22. 32 வந்து 2 ஆல டிவைட் பண்ணலாம், 3 வராது. 18 வந்து 2 ஆல டிவைட் பண்ணலாம், 3 ஆலையும் டிவைட் பண்ணலாம். 20யும் 2 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும், 22வும் 2 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ இந்த 18ங்கிறது 2 and 3 ஆல டிவைட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து different from other 3 responses. Answer is B. Question number 4. Select the one which is different from the other 3 responses. இதில் வந்து நமக்கு ஆல்ஃபாபெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து R, Q, F, J. அதே மாதிரி O, D, H, R, S, R, B, H, R, H, S, N. இப்போ ஆல்ஃபாபெட்ஸ் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆருக்கும் கியூக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆருக்கு அடுத்தது வந்து கியூ வருது, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஜேக்கு முன்னாடி FGHI, ஜேக்கு முன்னாடி எஃப் இருக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் போங்க. அது எப்படி இருக்கு? O and D. It is different from A. அதே மாதிரியே தேர்ட் ஆப்ஷனும் ஏவோட ஒத்து போகல. அதே மாதிரி டியும் வந்து ஏ அரேஞ்ச்மெண்ட்ல கிடையாது. ஸோ அப்போ 3யுமே வந்து காமன். இது மட்டும் கரெக்ட் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் 3 ரெஸ்பான்சஸ். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஏ. Question 5. Select the one which is different from the other 3 responses. இங்க வந்து டிசீஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது டிஃபரெண்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காலரா, ஜாண்டிஸ், எய்ட்ஸ் அண்ட் டைஃபாய்டு. இப்போ இதுல வந்து காலரா வந்து வாட்டரால பரவும், இதுவும் ஜாண்டிஸும் வாட்டரால பரவும். டைஃபாய்டு ஆல்சோ வாட்டர். எய்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. நம்ம 4th ஃபுட் இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதே போல் அப்கமிங் வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜேஇக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் பார்க்க போகிறதும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.